Hello friends, welcome to Vijaya Creation. Vijaya Creation la enna pathina oru prasadam dhaan panna porom. Dates vechittu Varalakshmi notebook prasadam vechi saami kumbada poren. So adha vandu video potirukken. Vaanga eppadi pannalam paakalam. Kadai vandu soodaayittu இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் நெய் விட்டு டேட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன் இதெல்லாம் சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்க டேட்ஸ் இது ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு லைட்டா சிம்ல வச்சு போட்டு டேட்ஸ் எடுத்து நெய்ல போடலாம் அடுப்பா இருக்கு வேற சட்டில விட்டுட்டா ஃப்ரை பண்ணிட்டு அது சீட்ஸ் எல்லாம் போயிட்டு அதனால அப்படியே அது நல்ல கொஞ்சம் பாயில் ஆகுனா டேஸ்ட் டேட்ஸோட வித்தெல்லாம் எடுத்துட்டு அந்த எடுத்து வச்சிருக்கத நெய்யில லைட்டா ஃப்ரை பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அவளை நெய்யில நல்லா பரட்டிட்டு தேவையான நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் எல்லாம் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை வந்து இல்லைன்னா நீங்கள் சக்கரை பால் காய்ச்சி கூட ஊற்றிக்கலாம் இது நல்ல பியூரிட்டியான நாட்டு சக்கரை ஸோ நான் இது வந்து டேட்ஸ்லேயே கொஞ்சம் இனிப்பு இருக்கும் ஸோ ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கிறேன் போட்டுட்டு அதையும் நெய்யில் நல்லா வாட்டி ஃப்ரை பண்ணி கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த நாட்டு சக்கரையும் டேட்ஸும் சேர்ந்து அப்படியே குளு குளு குளுன்னு ஆயிரும் அப்போ நம்ம இது மேலே பால் நல்லா காய்ச்சின பால் ஊற்றும் போது சூப்பராக வந்துடும் அதுக்கு மேலே நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸு நெய்யில் ஃப்ரை பண்ணி அதை வந்துட்டு க்ரஷ் பண்ணி அது மேலே போட போகிறோம் டேட்ஸ் வாங்கும்போதே கொல கொலன்னு வாங்கிக்கோங்க இப்போ நான் வந்து நல்லா காய்ச்சின பால் தான் ஊற்றுறேன் ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுறேன் பால் நல்லா கிண்டி விட்டுட்டு பால் நல்லா கொதிக்கட்டும் அப்போ டேட்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் பெருச்சம்பழம் அந்த இதை வந்து நல்லா கரைச்சி விடுங்க பால் வந்து நல்லா காய்ச்சின பால் ஊற்றுங்க அப்புறம் நாட்டு சக்கரை வந்து பாவு காய்ச்சி ஊற்றிக்கிடலாம் இல்லை கருப்பட்டி அந்த மாதிரி வெல்லம் அப்படி சேர்க்கறதா இருந்தால் பாவு காய்ச்சிக்கோங்க இது நாட்டு சக்கரை நல்லா இருக்கும் அதனால் நான் அப்படி பண்ணுறேன் நல்லது பண்ணி மட்டும் கொடுங்க கொஞ்சம் குட்டி குட்டியாக கிடந்தால் கூட நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த பாயாசம் ரெடி பண்ணியாச்சு இல்லை கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம ஏலக்காய் இடித்து போட்டுக்கலாம் நான் டைரெக்டாக தான் ஏலக்காய் போடுறேன் கொஞ்சம் கொதிக்கட்டும் ஏலக்காய் வந்துட்டு அப்படியே நச்சு துண்டு துண்டாக தான் போடுறேன் இது கொதிக்கட்டும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் கொதிக்கட்டும் ரொம்ப தித்திப்பாக இருக்கும் குடிப்பியா மித்ரா கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு இது எல்லாத்தையுமே இப்போ தட்டில் காட்டுறோம் என்னென்ன நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ நம்ம அதை எடுத்துக்கலாம் இப்போ வந்து வால்நட்டு கேஷ்யூ நட்டு கொஞ்சம் பாதாம் இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம க்ரஷ் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் அப்படியே முழுசாக போட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் அங்கே தெரியுது வேண்டாம் கொதிக்கட்டும் டேட்ஸு நாட்டு சக்கரை அப்புறம் என்னது பால் நல்ல காய்ச்சின பால் ஓகே அது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டு ட்ரை ஃப்ரூட்ஸு இப்போ டேட்ஸை வந்துட்டு சரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக எடுத்துட்டோம் எவ்வளோ நம்ம தேவையோ எவ்வளோ இருக்கோ நம்ம வீட்டில் அதை மாதிரி போடலாம் ஃபஸ்ட் எண்டில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அதை அப்படியே விட்டுருங்க இப்போ டேட்ஸு பாயாசம் ரெடி ரொம்ப கவனமாக பகுத்துக்கணும் பால் காய்ச்சி ஊற்றும் போதும் எல்லாமே நல்லா ஹீட்டாக அழகாக ஊற்றணும் நல்லா பாலில் நல்லா சுண்டாக காய்ச்சிடணும் டேட்ஸை நெய்யில் வதக்கி லைட்டாக வதக்கிட்டு அப்புறமா நாட்டு சக்கரை அதில் போட்டு அப்புறம் நல்லா காய்ச்சின பால் அதை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு ஏலக்காய் போட்டுட்டு ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கோம் அவ்வளோதான் சிம்பிளா டக்குன்னு முடிகிற மாதிரி ஒரு பிரசாதம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வீட்டில் டேட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி அப்படியே பிரசாதம் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.